ஹாய் வணக்கம். வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் பிஆர் கிரிக்கெட் சேட். நம்ம வந்து ஐசிசி T20 வேர்ல்ட் கப் பத்தி தான் அடுத்த 3-4 ஷோ பண்ண போறோம். ப்ரீவியூஸ் ஆல்ரெடி இந்தியா பத்தி பேசிட்டோம். என்னோட பெஸ்ட் ப்ரெடிக்ஷன் இந்தியா செமிஃபைனல் சொல்லிருக்கோம். அதை கூட ஐ மீன் பார்க்கணும். ஆஸ் ஆஃப் நவ் பெஸ்ட் ப்ரெடிக்ஷன் அது வருவாங்களா தெரியாது. இன்னைக்கு நம்ம 3 டீம்ஸ் பார்ப்போம். என்னோட புக்ல 3 பேரும் கப்பை ஜெயிக்க சான்ஸ் இருக்கு. ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, நியூசிலாந்து இந்த 3 பேரும் இந்த 3 டீம்ஸை நம்ம ப்ரிவியூ பண்ண போறோம். ஆஸ்திரேலியா நீங்க பாத்தீங்கன்னா வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பேட் கமின்ஸ் லீடர்ஷிப்பை ஜெயிச்சாங்க ஜூன் 2023ல. நவம்பர் 2023ல வேர்ல்ட் கப் ஜெயிச்சாங்க பேட் கமின்ஸ் லீடர்ஷிப்ல. ஆனா அவங்க ஹெசிடேட்டே பண்ணலைங்க. T20 வேர்ல்ட் கப்புக்கு மிச் மார்ஷ் கேப்டன், பேட் கமின்ஸ் ஆடுறாரு அண்டர் மிச் மார்ஷ். இது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வை ஆஸ்திரேலியா இவ்வளோ சக்சஸ்ஃபுல். அவங்க அந்த ஃபேன் பாய் கல்ச்சர், ஹீரோ வர்ஷிப்பிங் அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஹார்சஸ் ஃபார் கோர்சஸ். அவங்க மனசுல மிச்சல் மார்ஷ் தான் பெஸ்ட் இந்த பொசிஷனுக்கு தான் மிச்சல் மார்ஷ் தான். பேட் கமின்ஸ் பெஸ்ட்னா பேட் கமின்ஸ் தான். யாருமே வந்து சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டு ஜாஸ்தி ஆடுறது கிடையாது, ரெப்புடேஷன் எல்லாம் ஆடுறது கிடையாது, பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னா அமுச்சு விட்டுறாங்க. இன்ஃபேக்ட் நான் ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸ்டு டேவிட் வார்னர் எப்படி இந்த வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ல இருக்காரு. அவர் அடிப்பாரு, டவுட் கிடையாது. ஆனா ஜேசன் ஃப்ரேசர் மெகா கடிச்ச அடிக்கு நான் நினைச்சேன் அவர் 100% அவர் வருவாரு, டேவிட் வார்னரை முடிச்சிருவாங்கன்னு. பட் இது டேவிட் வார்னரோட லாஸ்ட் டோர்னமெண்ட். இனிமே அவர் ரிட்டையர் பண்ணியாச்சு, ஓடிஐல இருந்து பண்ணியாச்சு, டெஸ்ட்ல இருந்து பண்ணியாச்சு, இது லாஸ்ட் டோர்னமெண்ட். பட் ஆன் பேப்பர் நீங்க பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா சூப்பர் ஸ்குவாடுங்க. அதே போலர்ஸ் தான். மிச்சல் மார்ஷ், சாரி மிச் ஸ்டார்க், ஜாஷ் ஹேசல்வுட், பேட் கமின்ஸ், இவங்க 3 பேர் தான் வேர்ல்ட் கப்ல ஃபைனல்ல இந்தியாவோட போட்டாங்க. ஆடம் ஜாம்பா, இந்த 4 பேர் தான். நீங்க அதுக்கு வந்து கிளென் மேக்ஸ்வெல் சேர்த்துக்கலாம், ஆஷ்டன் ஈகார் சேர்த்துக்கலாம், மிச் மார்ஷ் சேர்த்துக்கலாம். 7 பேர் போலிங் போடுறாங்க. 7 பேர் போலிங் போடுறாங்க. பயங்கர பவர் இருக்கு பேட்டிங்ல. டிம் டேவிட், கிளென் மேக்ஸ்வெல், டாப் ஆஃப் த ஆர்டர் பாத்தீங்கன்னா டேவிட் வார்னர். நல்ல நல்ல பவர் இருக்கு ஆஸ்திரேலியாவுக்கு. ஜாஷ் இங்கிலீஷ், பேட் கமின்ஸும் நல்லா டீசெண்டா ஆடுவாரு. அண்ட் ஆஸ்திரேலியா என்னை பொறுத்த வரைக்கும் டெஃபினட் செமிஃபைனல்ஸ். இப்போ வந்து இந்த குரூப் ஸ்டேஜ் வந்து ஹோல்ட் ஆச்சுன்னா ஆஸ்திரேலியா, இந்தியா, ஸ்ரீலங்கா, நியூசிலாந்து ஒரே குரூப். அதுல ஆஸ்திரேலியா 100% த்ரூ டு செமிஸ். ஸோ ஆஸ்திரேலியாவோட ஸ்ட்ரென்த்ஸ் பாத்தீங்கன்னா டெஃபினட்டா ஆல்ரவுண்ட் கேப்பபிலிட்டிஸ் நல்லா இருக்கு. ஸ்பின்னும் கவர் பண்ணிருக்காங்க. ஆடம் ஜம்பா இருக்காரு, கிளென் மேக்ஸ்வெல் இருக்காரு, ஆஷ்டன் ஏகர் இருக்காரு. ஸோ ஸ்பின் இதையும் கவர் பண்றாங்க, பேஸ் பவுலிங்கும் இருக்கு. என்ன கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ணலாம்னா நீங்க வந்து அவ்வளோ பவர் ஹிட்டிங் இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா டிம் டேவிட் அப்படி ஒன்றும் சூப்பர் ஃபார்ம்ல இல்ல ஐபிஎல்ல. பட் ஆஸ்திரேலியான்னு வந்தா எல்லா சூப்பர் ஃபார்முக்கு வந்துடுறாங்க. கிளென் மேக்ஸ்வெல் ஐபிஎல்ல மொத்தமா 50 ரன் அடிச்சாருங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆஃப் தி வேர்ல்ட் கப்ல 50 ரன் அடிப்பாரு, அதுல எனக்கு டவுட்டே கிடையாது. ஸோ ஆஸ்திரேலியா ஆன் பேப்பர் ஃபர்ம் ஃபேவரட்ஸ், டெஃபினட் லாக் ஃபார் தி செமிஃபைனல்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும். அடுத்தது நம்ம பேச போறது இங்கிலாந்து. இங்கிலாந்து பேட்டிங் லைனப் பார்த்தோன்னா ஒரு அதிரடி பேட்டிங் லைனப். பார்த்தாலே பயமா இருக்கு. பட்லர், ஃபில் சால்ட் ஓப்பனிங், வில் ஜாக்ஸ், அப்புறம் வந்து இவர் இருக்கார் ஹாரி ப்ரூக், வில் ஜாக்ஸ், ஹாரி ப்ரூக், பிதாமகன் ஜானி பெர்ஸ்டோ, அதுக்கப்புறம் லியம் லிவிங்ஸ்டன், மொயின் அலி. பவர் பேக் பேட்டிங் லைனப். கிறிஸ் ஜார்டன் நல்லா பேட் பண்ணுவாரு, ஜாஃப்ரா ஆர்ச்சர் கொஞ்சம் அடிப்பாரு, மார்க் வுட் அடிப்பாரு, அதில் ரஷீத் லெக் ஸ்பின். ஷியர் பேஸ் வச்சிருக்காங்க. ஜாஃப்ரா ஆர்ச்சர், மார்க் வுட் பயமுறுத்துறதுக்கு பேஸ்ல. அதில் ரஷீத் ரொம்ப ரொம்ப கிராஃப்டி பவுலர் ஸ்பின்ல. மொயின் அலி ஃபேண்டாஸ்டிக் ஸ்பின்னர். நான் இது சென்னை சூப்பர் கிங்ஸ்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், அவரை யூஸ் சரியா பண்ணல சென்னை சூப்பர் கிங்ஸ். லியம் லிவிங்ஸ்டன் வெரி யூஸ்ஃபுல் பவுலர். அகைன் நீங்க பாத்தீங்கன்னா சாலிடா 6 bowling ஆப்ஷன்ஸ் இருக்கு. பவர் பேக் பேட்டிங் லைனப். அண்ட் இப்போ இந்த பாகிஸ்தான் அவ்வளவு ஈஸியா ஒரு கொசு அடிக்கிற மாதிரி அடிச்சு போனாங்க. இந்த 4 மேட்ச்ல 2 மேட்ச் ரெயின் அவுட் அடிச்சு, மத்த 2 மேட்ச் காம்படிஷனே கிடையாது. இங்கிலாந்து வந்தாங்கன்னா அந்த குரூப்ல தான் இருப்பாங்க. இப்போ ஆஸ்திரேலியா, இந்தியா, நியூசிலாந்து அண்ட் ஸ்ரீலங்கா ஒரு குரூப் வந்ததுன்னா இங்கிலாந்து, பாகிஸ்தான், வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் இங்கிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா தான் வரணும். அன்லெஸ் தெர் இஸ் அன் அப்செட் அண்ட் ஆப்கானிஸ்தான் ஆர் பங்களாதேஷ் கம் த்ரூ. ஸோ இப்படிதான் இருக்க போகுது அங்க. ஸோ டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் இங்கிலாந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லா ஆடினாங்க அந்த 2022 வேர்ல்ட் கப் ஆஸ்திரேலியால. இந்தியாவை அப்படியே 165 ஃபார் நோ லாஸ் அடிச்சுட்டு போயிட்டு ஃபைனல்ஸ் பாகிஸ்தானை ஈஸியா அடிச்சாங்க. இங்கிலாந்து டெஃபினட் லாக் ஃபார் செமிஃபைனல்ஸ். ஸோ நம்ம டெஃபினட் லாக்னு சொன்னது 2 டீம். இப்போ ஆஸ்திரேலியா டெஃபினட் லாக், இங்கிலாந்து டெஃபினட் லாக். அண்ட் எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் டீம்ல அப்படி ஒன்றும் வீக்னஸ் கிடையாது. கிறிஸ் ஜார்டன் ஐபிஎல்ல போட்ட கிறிஸ் ஜார்டனும் இங்கிலாந்துக்கு போட்ட கிறிஸ் ஜார்டன் நல்ல டிஃபரன்ஸ் இருக்குங்க. இங்க கொஞ்சம் நல்லாவே போடுறாரு அவரு. அண்ட் பயங்கர அத்லெட்டிக் ஃபீல்டிங் சைடு இங்கிலாந்து. அண்ட் அட் த டாப்
ஜாஸ் பட்லரோட கேப்டன்சி ரொம்ப ரொம்ப குரூஷியலா இருக்கும். அவர் பேட்டிங் ரொம்ப குரூஷியலா இருக்கும். ரொம்ப பேலன்ஸ்டா தெரியுறாங்க இங்கிலாந்து. இன்ஃபேக்ட் இங்கிலாந்து லுக் பெட்டர் T20 சைடு. அவங்க ஓடிஐ சைடை விட இங்கிலாந்து லுக் பெட்டர் T20 சைடு. இந்த ஓடிஐ சைடு என்ன ஆச்சுன்னு தெரியல வேர்ல்ட் கப்ல. அப்பவும் அவங்க டிஃபெண்டிங் சாம்பியன்ஸா தான் வந்தாங்க, ஒன்றும் பண்ணல. பட் இப்போ டெஃபினட்டா செமிஃபைனல்ஸ் வருவாங்க, அதுல டவுட் கிடையாது. அடுத்தது நியூசிலாந்து. நியூசிலாந்து இந்தியா குரூப்ல இருக்காங்க. எல்லாரும் சொல்றாங்க நியூசிலாந்து வந்து ஜெயிக்க மாட்டாங்கன்னு. ஆனா நீங்க என்ன ஐசிசி டோர்னமெண்ட் எடுத்து பாருங்க, ஐசிசி டோர்னமெண்ட் நீங்க லாஸ்ட் 15 இயர்ஸுக்கு எடுத்து பாருங்க, நியூசிலாந்து எப்பவுமே செமிஃபைனல்ஸ்ல இருக்காங்க. அது 2011 வேர்ல்ட் கப் ஆகட்டும், 2015ல வந்து ஃபைனல்ஸ் வந்தாங்க, 2019ல வந்து செமிஃபைனல்ஸ்ல இந்தியாவை அடிச்சாங்க, 2023ல இந்தியா கிட்ட தோத்தாங்க செமிஃபைனல்ஸ்ல. ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா வந்து ஐசிசி ஈவெண்ட்டை நியூசிலாந்து ரொம்ப 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 வருஷத்துக்கு அப்புறம் அடிச்சாங்க. நியூசிலாந்து வந்து எனி இது போன T20 வேர்ல்ட் கப் செமிஃபைனல்ஸ் வந்தாங்க, பாகிஸ்தான் கிட்ட தோத்தாங்க. ஐசிசி ஈவெண்ட்னா நியூசிலாந்து செமிஃபைனல்ஸ்ல இருப்பாங்க. அது எப்படி பண்றாங்கன்னு தெரியல, ஆனா இருப்பாங்க. அவங்க பேட்டிங் சாலிடா இருக்கு. டெவன் கான்வே சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆடல, இப்போ ஃபுல்லி ரிகவர்டு. ஆலன், ஃபின் ஆலன் அட் த டாப், கேன் வில்லியம்சன் ஆங்கர் பண்ணுவாரு, அப்புறம் டேரல் மிச்சல், கிளென் பிலிப்ஸ், அதுக்கப்புறம் வந்து நிறைய அவங்க ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க. ஜிம்மி நீஷம், மிச்சல் சாண்ட்னர், நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க. ஒரே ஒரு வீக் லிங்க்னா டிம் சவுதி. பழைய டிம் சவுதி மாதிரி இல்லை, ஆனா அவங்க போல்ட் இருக்காரு, இஷ்சோதி சூப்பரா போடுவாரு. மிச்சல் சாண்ட்னருங்க ஒரு கன் பிளேயர். நம்ம சிஎஸ்கேல அவர் சரியா யூஸ் பண்ணல, ஆனா நியூசிலாந்து ஒரு பியூட்டிஃபுல்லா யூஸ் பண்ணாங்க, ஒரு கன் பிளேயர். அண்ட் உங்களுக்கு ஷுவர் பேஸ் வேணும்னா மேட் ஹென்ரி இருக்காரு. நியூசிலாந்து ரொம்ப ரொம்ப ஒரு வெல் பேலன்ஸ் சைடு. அண்ட் ஃபீல்டிங் ஒரு 100% ப்ராப்ளி தி பெஸ்ட் ஃபீல்டிங் சைடு இந்த டோர்னமெண்ட் எப்பவும் போல. நியூசிலாண்டை நீங்க வந்து T20 ஐசிசி டோர்னமெண்ட்ல அவங்கள டிஸ்கவுண்டே பண்ண முடியாது. அண்ட் நியூசிலாந்து எப்பவுமே இந்தியாவை ஐசிசி டோர்னமெண்ட்ல அடிச்சிருக்காங்க. ஸோ நியூசிலாந்து இந்தியா குரூப்ல தான் இருக்காங்க. என் ப்ரெடிக்ஷன் என்னன்னா நியூசிலாந்து ஆல்சோ நல்ல பாசிபிலிட்டி ஆஃப் மேக்கிங் தி செமிஃபைனல்ஸ். இந்தியா குரூப்ல இருக்காங்க. அது கொஞ்சம் நம்ம சூப்பர் எயிட்ஸ் வந்த அப்புறம் ஃபார்ம் பேஸ் பண்ணி செமிஃபைனல்ஸை ப்ரெடிக்ட் பண்ணுவோம். பட் ஆஸ் ஆஃப் நவ் ஆஸ்திரேலியா இஸ் அ லாக், இங்கிலாந்து இஸ் அ லாக், நியூசிலாந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சர்டன். இந்தியா இஸ் அ டாஸ் அப் இந்த சைடு. இந்தியாவா நியூசிலாண்டா ஒரு டீம் தான் வர முடியும். ஸோ இது இந்த 3 டீம்ஸ் தான் நம்ம இந்த எபிசோட்ல ப்ரிவியூ பண்றோம். ஸோ அடுத்த எபிசோட்ல வந்து நம்ம வந்து ரெண்டு ரெண்டு ரொம்ப மர்க்கூரியல் டீம்ஸ், என்ன வேணாலும் நடக்கலாம், அந்த டீம்ஸ் பத்தி பேசுவோம். பாகிஸ்தான் அண்ட் வெஸ்ட் இண்டீஸ். அதான் நாளையோட எபிசோடு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் another எபிசோட் ஆஃப் பிஆர் கிரிக்கெட் சேட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷனுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சொல்லுங்க. வேர்ல்ட் கப் வருது, ஆனா அந்த எக்ஸைட்மெண்ட் என்னமோ இல்லை. ஐபிஎல்ல இருந்த எக்ஸைட்மெண்ட் கூட இல்லை. ஐபிஎல்ல கூட நமக்கு நிறைய வியூவர்ஷிப் இருந்தது, நிறைய கமெண்ட்ஸ் வரும். வேர்ல்ட் கப்ல கொஞ்சம் கம்மியா இருக்கு. மேபி இட் ஹேஸ் டு ஸ்டார்ட். பட் ஐபிஎல்னால எல்லாரும் டயர்டா இருக்காங்களா என்னன்னு தெரியல. ஐபிஎல் முடிஞ்சிட்டு, பட் வேர்ல்ட் கப் வருது. கமான், லெட்ஸ் ரூட் ஃபார் டீம் இந்தியா. சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் கமெண்ட்ஸ் மோஸ்ட் வெல்கம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.